Dear teachers, welcome to JSN English Learning. We are with John Milton's Paradise Lost, book 9. So far, we have seen how Eve has fallen prey to Satan's enticing words. She has tasted the fruit of the forbidden tree, and then she thinks about what will happen if she dies. If she dies, what will happen to Adam? And she cannot think of, or she cannot entertain the thought of thinking of Adam living with another woman. அதனால அவ என்ன பண்றா, டிசைட் பண்ணிட்டு, ஓகே நல்லதோ கெட்டதோ, I love Adam, I cannot live without him, let me go and face the wrath of Adam. ஏன் அப்படின்னா, Adam is a man who is a firm believer in God and God's commandment. இப்ப ஆடமுக்கு நான் வந்து காடுடைய வேர்ட்ஸை டிஸ்ஒபே பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சா அவர் ரொம்ப கோவப்படுவான் அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, நான் எப்படியாவது போய் அவனை கன்வின்ஸ் பண்றேன். என்கிட்ட ஒரே ஒரு ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதம் என்ன அப்படின்னா, ஃபீமேல் சாம். ஐ கேன் ஈஸிலி இமோஷனலி ஓவர் பவர் ஹிம். அதனால நான் போய் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு கிளம்பி வர்றான். வர நேரத்தில் ஆடம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஃபினிஷிங் இஸ் ஒர்க், அவன் காலையிலிருந்து ஏவாளை பிரிந்து இருக்கிற அந்த ஒரு காதல் வலியோடு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்றான், தன்னுடைய தேவதை எப்போ வருவா அப்படிங்கிறதுக்காக ஒரு அறுவடை செய்ய போகக்கூடிய இவன் என்ன பண்ண, அழகா வைப்பதற்காக தன்னுடைய குவீன், தன் உலகத்துல அவ ஒருத்தி தான் குவீன். அப்ப அந்த குவீனுக்கு வந்து ஒரு ஃப்ளாரல் ரீத் அழகா செஞ்சு அவளுடைய அழகுக்கு அழகு சேர்ப்பதற்காக அவன் ரெடியா இருக்கான். இப்ப அவ தூரத்துல அங்கிருந்து வர்றா. வரும் பொழுதே கையில ஒரு கொத்து ஆப்பிளோட வரா. ஆப்பிள் இங்க ஏன் சார் வேர்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா, மில்டன் தான் அந்த ஒரு விஷயத்த இங்க யூஸ் பண்ணி இருக்கிறாரு. ஆப்பிளுக்கு இதுக்கு முன்னாடி யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, there is a reference in Fairy Queen also regarding this forbidden fruit. that is apple. இங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு கொத்தான ஆப்பிள் கையில வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறான். அதை பார்க்கும் பொழுதே அவளுடைய ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தூரத்துல இருந்து பார்க்கும் போதே the face is bit apologetic. அப்பாலஜெட்டிக்னா ஏதோ தவறு செய்து இருக்கிறாள். அப்ப கொஞ்சம் ஒரு ஃபீல் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். இப்ப ஆடம்கிட்ட வந்து என்ன சொல்றா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க, நம்ம நினைச்ச மாதிரி அந்த ட்ரீ வந்து ரொம்ப மோசமான ட்ரீ இல்ல, எந்த ட்ரீ அப்படின்னு கேட்கிறான். காட் வந்து ஃபர்பிடன் ட்ரீன்னு சொன்னாருல அப்படின்னு சொல்லி அவ மொத்த கதையும் மொத்தமா அவன்கிட்ட கொட்டி தீர்த்தோன அவன் இந்த கதையை கேட்கும் பொழுதே அவன் மனசுக்குள்ளார என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய போராட்டம். என்ன இவ இப்படி பண்ணிட்டு வந்திருக்காளே, it is a trespassing, it's an act of trespass. prohibited ஏரியாக்குள்ளார என்ட்ரி ஆகிட்டா. அதனால அவன் என்ன பண்ணா, யோசிச்சே பார்க்க முடியல, இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வந்திருக்கா. இருந்தாலும் அவன் நம்ம மனைவி. அதனால he was horror filled, he was amazed, he was astonished and he stood still. அவன் உடம்புல ஓடிக்கிட்டு இருந்த ரத்தம் கூட அப்படியே ஒரு நிமிஷம் நின்று போனது மாதிரி ஃபீல் பண்றான். ஃபைனலா என்ன பண்றான், அவன் கையில இருந்த அந்த பூக்கொத்தை கீழே விட்டுட்டு என்ன பண்றான், அவளை பார்த்து அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தட் இஸ் வேர் we have to begin this session. ஓகே, பாக்குறான். பார்த்துட்டு ஏவாளை பார்த்து என்ன மாதிரி அவன் அட்ரஸ் பண்ணான். ஓ fairest of creation, you are the fairest one in the creation, you are the last and the best of all God's work. உன்னை போல் ஒருவன் இனி வர போவதில்லை. கடவுள் வந்து உன்னை போல உன்னை போல ஒருத்தரையும் பார்த்ததே இல்லை அப்படின்னா, கடவுள் கூட உன்ன மாதிரி ஒருத்தரை படைக்க முடியாது. அந்த மாதிரி யூ ஆர் த லாஸ்ட் ஆஃப் த கிரியேஷன், யூ ஆர் த பெஸ்ட் ஆஃப் த கிரியேஷன். வாட் இஸ் த மீனிங் லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, why is the word last used அப்படின்னா, God created a innocent being and இதற்கப்புறம் வரப்போற எல்லா பீயிங்ஸும் they are going to be created with the concept of original sin because of the act of Eve. இது வரைக்கும் ஒரிஜினல் சின் அப்படிங்கிற விஷயம் இல்லை. ஆனா இப்ப நேச்சர், God allows nature to create itself. அந்த நேச்சருக்குள்ளார இப்ப ஒரிஜினல் சின்னு ஒண்ணு வந்துருச்சு. பிறவி பாவம், அந்த பிறவி பாவம் அப்படிங்கிறது உள்ள நுழைஞ்சிருச்சு. அப்ப என்ன சொல்றா, இதுக்கு முன்னாடி கடவுளுடைய படைப்புல நீ தான் லாஸ்ட் பீஸ் அண்ட் யூ ஆர் த பெஸ்ட் பீஸ். இன்னமேட்டு கடவுள் நினைச்சா கூட ஒன்ன மாதிரி இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ இருந்தீல்ல,
அந்த மாதிரி ஒரு பீஸை கடவுளாலும் படைக்க முடியாது. ஏன் அப்படின்னா கடவுள் வந்து ஏற்கனவே ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. அந்த ஃபார்முலா வந்து இன்னமேட்டுக்கு கடவுள் ஓபன் பண்ணவே மாட்டாரு. அந்த ஃபார்முலாவை இன்னமேட்டுக்கு நேச்சர் தான் கிரியேட் பண்ணும். அப்ப ஒன்ன மாதிரி ஒரு பீஸை கடவுள் கிரியேட் பண்ண மாட்டாரு. அண்ட் God, the creation in whom excelled, God excelled in his creation by creating you. You are holy, you are divine, you are good, you are amiable, you are sweet, but everything is lost. எல்லாமே நாசமா போச்சு. கடவுள் நம்மளை இவ்வளவு நல்ல ஒரு நிலையில படைச்சு வச்சிருந்தாருல, நமக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா நம்ம கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, we are not supposed to go and touch that forbidden tree அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. he wanted us to be obedient. நம்ம disobedient ஆயிட்டோம். ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, கடவுள் கோவப்பட்டு உன்னை கொன்னு போட்டா நான் என்ன பண்ணுவேன் பாருங்க. அவனும் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டான். that is there in line number 907. I know that God will curse you to death. உனக்கு சாவு நிச்சயம். சங்கு ஊத போறாரு கடவுள். ஆனா I cannot think of living without you. நீ இல்லாத இடத்துல வேற ஒரு ஈவ கடவுள் கட்டாயம் படைத்து என்னிடம் கொண்டு வருவார். ஆனா வேற ஒரு பெண்மணி எனக்கு மனைவியாக வந்தாலும் உன் இடத்தை நிரப்ப முடியாது. ஐ லவ் யூ சோ மச். என்னால் உன்னை விட்டு வாழ முடியாது. ஏன் அப்படின்னா அவன் அழகா பைபிள்ல இருக்கிற விஷயங்கள் இங்க அழகா ஜான் மில்டன் டிரான்ஸ்ஃபர் பண்றா பாருங்க. should God create another Eve and I another rib offered. நான் ஏற்கனவே ஒரு ரிப்போனை கொடுத்துட்டேன் கடவுள்கிட்ட, அதுல இருந்து தான் நீ வந்த. இன்னொரு ரிப்போனை கடவுள் கேட்பாரு, நானும் கொடுப்பேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு பீயிங்க கடவுளால படைக்க முடியாது. you are the flesh of my flesh, you are the blood, you are the bone of my bone. Okay, and from thy state mine never shall be parted, bliss or foe. என்ன சொல்றாரு? அது வந்து பிளிஸ்ஸோ அல்லது அது ஒரு கர்ஸோ. உனக்கு என்ன நடக்குதோ அது எனக்கும் நடந்தது. ஏன் அப்படின்னா நாம் வந்து ஈர் உருவங்கள் ஆனா ஒரே உயிர். நாம ஏற்கனவே கலந்துட்டோம். இதுதான் உண்மை. அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ இந்த மாதிரி ஆயிப்போச்சு, நானும் அதுல பார்ட்டேக் பண்ண போறேன் அப்படின்னு கொஞ்சம் அவன் பண்றான். அஜிடேட்டட் மூட்ல இருந்தவன் கொஞ்சம் காம் டவுன் பண்ணி என்ன பண்றான், அப்படியே அவளை பாக்குறான். யூ ஆர் மை அட்வென்ச்சரஸ் வைஃப், யூ ஆர் அட்வென்ச்சரஸ் ஈவ், யூ ஹாவ் என்டர்ட் இன்டு பெரில். பெரில் அப்படின்னா டேஞ்சர் ஜோன். யூ ஹாவ் ப்ரொவோக்ட் காட்ஸ் ஆங்கர், லெட் மீ ஸ்டாண்ட் பை யோர் சைட் அண்ட் ஃபேஸ் த wrath of God. கடவுள் கோபமான ஆயிட்டு போகட்டும், உன்னை நான் தனியா விட்டுற மாட்டேன். என்னுடைய மனைவியே, நான் உன் கூடயே இருப்பேன். அப்ப நானும் ஃபேஸ் பண்ண தயாராகிட்டேன். நடந்துட்டு போட்டும் நான் ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. லுக் அட் தி பிராக்டிகல் ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் இன் லைன் நம்பர் 926. பட் பாஸ்ட் who can recall or done undone. what is done is done. எது நடந்ததோ அது நடந்தது, அதை மாற்ற முடியாது. தலையெழுத்து விட்டுருவோம். சரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வந்து என்ன பண்றான், அந்த சர்பண்ட திட்டுறான். you are already profane. நீ வந்து ஹோலி ஸ்டேட்ல இருந்த, யூ ஹவ் பிகம் அன்ஹோலி. அந்த அன்ஹோலி ஸ்டேட்ல ஆனதுக்கு காரணம் யாரு? இந்த பாம்பு. அந்த பாம்பு உன்னை என்ன பண்ணுச்சு? it had led you to the forbidden tree and it had made you to eat of the fruit of the tree of knowledge. Okay, நீ வந்து என்ன வேணுமோ சொல்லலாம். அதாவது கடவுள் வந்து ரொம்ப மோசக்காரன்னு சொல்லலாம், God is a deceiverன்னு சொல்லலாம், God வந்து நம்மளை வந்து டெமி காட்ஸ் ஆக விடல, காட்ஸ் ஆக விடல. இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ்ல இருந்து ஃப்ரூட்ஸை சாப்பிட்டா எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு நீ சொல்ற. எதையுமே என்னால அப்படியே நம்ப முடியல. பட் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. என்ன அப்படின்னா, ஆல் அவர் ஆக்ஷன்ஸ் ஆர் நோன் டு காட். கடவுள் எங்கேயோ தொலைவில் இருக்காரு, அங்க இருந்து நம்ம செய்யறதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நீ ஆர்கியூமெண்ட்டும் சொல்ற. அப்படியெல்லாம் கிடையாது. கடவுள் எங்க இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இஃப் காட் வேர் டு ஹார்ம் யூ,
let him harm me first. உன்னை ஒருத்தன் உன்னை கடவுள் வந்து அடிக்கலான்னு வர்றாருன்னா அடி என் மேலதான் விழுவோம், அதுக்கப்புறம் தான் ஓ மேல. நம்ம ஹீரோ டைலாக் மாதிரி, நம்ம ஹீரோஸ் எல்லாம் இந்த மாதிரி தானே படத்துல எல்லாம் டைலாக் பண்றாங்க. உன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி அடி என் மேலதான் விழுவோம், அதுக்கப்புறம் தான் ஓ மேல விழுவோம், நான் இருக்கேன்டி உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முன்னாடி நின்னுட்டு என்ன சொல்றான், இஃப் யூ ஆர் டு டை லெட் மீ டை ஃபர்ஸ்ட். உனக்கு முன்னாடி நான் செத்து இருப்பேன், அப்புறம் தான் நீ சாவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், don't think that I am giving artificial statement, it is in my nature, nature has bound me to you. இந்த இயற்கை என்னுடைய இயல்பு உன்னோடு என்னை கட்டி போட்டு வைத்து விட்டது. that is there in line number 954 ல இருந்து இருக்கு. the bond of nature drew me to my own, you are my other half. நீ என்னில் பாதி, என்னிலிருந்து வந்தவ. my own is thee, you are my self, my other self. for what thou art is mine. உனக்கு என்ன நடக்குதோ அது எனக்கு நடக்கிறது மாதிரி. our state cannot be severed. உனக்கு நடக்கிறது நடந்துட்டு போகணும்னு நான் விட முடியாது. ஏன் அப்படின்னா நீ என்னிலிருந்து வந்தவள். we are one flesh. to lose thee where to lose myself. உன்னை இழப்பேன் என்றால் என்னை நான் இழப்பதை போல. இது பைபிள்ல இருக்கிறது, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கு. and Jesus Christ also reiterates the same thing in New Testament. அதனாலதான் அவரு ஒரு இடத்துல அழகா சொல்றாரு, ஒரு மனிதன் வந்து ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு, அதாவது ஒரு மனிதன் திருமணமான பின்பு அவன் வந்து தன்னுடைய மனைவியை தன்னில் பாதியாக கருதுகிறான். எனது உடலின் உடல், என்னுடைய இரத்தத்தின் இரத்தம், ஈருடல் அல்ல ஒரே உடல், அப்படி இருப்பதால் தான் அவன் தன் பெற்றோரை விட்டு கூட மனைவியோடு ஒன்றித்திருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்டும் அத பின்னாடி சொல்லிட்டு என்ன அழகா சொல்றா பாருங்க. ஈவ் வந்து இவன் இப்படி சொன்னோன்னா ஈவ் குதிக்கிறான், ஆகா நம்ம புருஷன் வந்து நம்ம பக்கத்துல இருக்கான், நம்மள உண்மையாலுமே லவ் பண்றான் அப்படின்னு சொல்லி she is actually celebrating the love. oh glorious trial of exceeding love. this is real love, my dear husband. You are a illustrious evidence. You are set a high example. ஒரு future husband எப்படி இருக்கணும், எதிர்காலத்து வரக்கூடிய சந்ததியினர் ஒரு நல்ல ஹஸ்பண்ட்னா ஆடம் மாதிரி இருக்கணும்பா. என்ன நடந்தாலும் சரி பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீ தான் ஹஸ்பண்ட். இமேஜின் மீ டு எமுலேட் பட் ஷார்ட் ஆஃப் their perfection. உன்ன மாதிரி பெர்ஃபெக்டான லவ்வர் நான் கிடையாது, நீ தான் உண்மையாலுமே பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ற நேரத்துல ஆடம் என்ன சொல்ல போறான் பாருங்க. அவன் என்ன சொல்ல போறான் அப்படின்னா, பரவாயில்ல, அது நல்லதா இருந்தாலும் சரி இல்ல கெட்டதா இருந்தாலும் சரி, ஐ எம் ரெடி டு டேஸ்ட் இட் அப்படின்னு சொன்னோன்னே கம் டு லைன் நம்பர் 995 என்ன பண்றா, ஓகே நீ ரெடியா இருக்கீங்கல்ல மை டியர் ஹஸ்பண்ட், நான் வந்து உங்களை கம்பல் பண்ணல, ஆஃப் யுவர் ஃப்ரீ வில் நீங்களா தானே வந்து தனி கொடுத்தனம் போலான்னு சொல்றீங்க. இன்னைக்கு இருக்க கான்டெக்ஸ்டுக்கு சொல்லணும்னா ஓகே, நீங்களா தானே தனி கொடுத்தனம் போலான்னு சொல்றீங்க, ஏன் கம்பல்ஷன்னால வரலையே, உங்க அப்பா அம்மா விட்டு வர்றதுக்கு மனம் இல்லைன்னா வேணாம் வராதிங்க. அந்த மாதிரிதான் அங்க ஈவும் என்ன பண்றா, கொஞ்சம் அந்த ஃபீமேல் சாமோட என்ன பண்றா, she is extending the fruit. she gave him of that fair enticing fruit. enticing னா inviting with liberal hand. அவன் என்ன பண்றான், not under compulsion but with a free hand. ஒய்ஃப் சொல்றான்னு இல்ல, அவனே ஃபீல் பண்றதுனால அந்த ஃப்ரூட்டை எடுக்கிறான். he scrupled not to eat. கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்றான், வச்சு அபக் அபக் அப்படின்னு கடிச்சு he is eating it. and why did he eat it? because he was enticed by the female charm. அந்த பெண் மீது இருந்த மோகம் அவனை என்ன பண்ணது, ஃபுல்லா அவனுடைய சிந்தையை இறங்கடிக்க செய்தது. அவருடைய அழகு அவனை மயக்கி போட்டது. உடனே அவன் என்ன பண்ணான், அந்த அழகுல மயங்கி போய் கொஞ்சம் கூட யோசிக்காம எடுத்து அந்த ஆப்பிள பார்த்துக்கிட்டு ஜொல்லு வடிச்சுக்கிட்டு அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டான். அவன் கடிச்ச உடனே என்ன நடந்தது, ஃபார் த செகண்ட் டைம் line exactly line number 1000 John Milton comes and says in hyperbolic statement, earth trembled from her entrails as again in pangs. வலியால் துடித்து அந்த earth என்ன பண்ணுச்சு, ஐயோ போச்சே எல்லாம் போச்சே அப்படின்னு திருப்பியும்
For the second time it was groaning aloud. நம்ம படத்துல காட்டணும்னா அங்க வந்து ஒரு பெரிய எரிமலை குமுறல், மின்னல் தாக்கியது, அங்க இருந்து கடல் சீற்றங்கள், இப்படிதான் நம்ம ஆளுங்க டைரக்டர் எல்லாம் படம் எடுத்திருப்பாங்க. அப்படியே அலை, பெரிய பெரிய சுனாமி அலை வர மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு there were thunder claps, there were storm sad drops swept அப்படின்னா பெரிய மலைகள்லாம் இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா mortal sin entered into the world. mortal sin அப்படின்னா சாவான பாவம். Make a note of it, teachers. It is mentioned in line number 1003. Earth wept because mortal sin entered. Mortal na savana pavam. It is called original sin, the sin with which every newborn child comes into the world according to Christianity, and this original sin is washed away in the sacrament of baptism. அப்படிதான் சர்ச் நம்புது. இப்ப என்ன ஆச்சு? இப்ப ஆடம் என்ன பண்ணிட்டான்? கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே he became intoxicated. எப்படி இன்டாக்சிகேட்டட் ஆயிட்டான்? அப்படியே போதையில ஆயிட்டான். எது மாதிரி அப்படின்னா, ஒரு நியூ வைனை குடிச்சா எப்படி போதை ஆகுமோ அவ்வாறு அவன் போதை ஏறியவனாய் என்ன பண்ணான்? அப்படியே ஈவை பாக்குறான். ஈவை பார்க்கும்போது ஈவ் ஏற்கனவே அவன் ஈவுடைய அழகுல மயங்கினவன் இப்ப ஒரு புதிய பரிமாணத்தில் ஈவு நிக்கிறான். என்ன அப்படின்னா she stands naked. அந்த ஒரு கார்னல் வியூவோட அவளை பாக்குறான். பார்த்த உடனே அவனுக்கு மூடு தலைகேறிடுச்சு. உடனே என்ன பண்ணா? he is filled with carnal pleasure and he is filled with lust for the body of Eve, and he immediately draws Eve to himself and he has bestial sex like an animal. கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம just to gratify his sexual pleasure under the influence of the fruit, he indulges in bestial sex, which is not to be done. Okay, with that I think I'll wind up this session.